வணக்கம் வின் ட்ரேடர்ஸ் ஸ்டார்ட் லேர்னிங் வித் ஏர்னிங். ஸோ இன்றைக்கி கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டெக்னிக்கல் அனலைசிஸ். இந்த டெக்னிக்கல் அனலைசிஸில் ஒரு 5 கேட்டகரிஸ் இருக்குது. இது ஆல்ரெடி நம்ம சின்ன ஒரு இன்ட்ரோ கொடுத்துருந்தோம். கேண்டில்ஸ்டிக்ஸ் பேட்டர்ன், ட்ரெண்ட் அனாலிசிஸ், கரெக்ஷன் அண்ட் பேட்டர்ன், ஃபிபனாச்சி அண்ட் எக்ஸ்டென்ஷன் ரிட்ரேஸ்மெண்ட், சப்போர்ட் அண்டு ரெசிஸ்டன்ஸ் லெவல். ஸோ அடுத்ததாக நம்ம கேண்டில்ஸ்டிக்ஸ் வந்து கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இந்த கேண்டில்ஸ்டிக்ஸ் பேட்டர்னில் சப்போர்ட் லெவல் கேண்டில்ஸ்டிக்ஸ் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் கேண்டில்ஸ்டிக்ஸ்னு 2 இருக்குது. ஸோ இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் கேண்டில்ஸ்டிக்ஸில் ஹேமர், இன்வெர்டட் ஹேமர், புல்லிஷ் அண்ட் ஹெல்பிங், மார்னிங் ஸ்டார், ஸ்பின்னிங் டாப் புல்லிஷ், டோஜில் நார்மல், லாங் லெக், டிராகன் ஃப்ளை டோஜன் இருக்குது. ரெசிஸ்டன்ஸ் லெவல் கேண்டில்ஸ்டிக்ஸில் ஹேங்கிங் மேன், ஷூட்டிங் ஸ்டார், bearish and helping, evening star, spinning top bullish, doji, அந்த டோஜில நார்மல், லாங் லெக், கிரே ஸ்டோர், இந்த மாதிரி கேண்டில்ஸ்டிக்ஸ் பேட்டர்ன் இருக்கு. ஸோ இது ஒன் பை ஒன்னா டீட்டெயில்டாக பார்ப்போம். ஸோ சப்போர்ட் லெவல் கேண்டில்ஸ்டிக்ஸ் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் கேண்டில்ஸ்டிக்ஸ். சப்போர்ட் லெவலில் வர்றது எல்லாமே பை ட்ரெண்டுக்கு ரெடியாகும்னு அர்த்தம். ரெசிஸ்டன்ஸ் லெவலில் வர கேண்டில்ஸ்டிக்ஸ் எல்லாமே செல் ட்ரெண்டுக்கு ரெடியாக இருக்கு அப்படின்னு அர்த்தம். சப்போஸ் அது எப்பெல்லாம் பிரேக் பண்ணுதோ அப்போ சப்போர்ட்டு ரெசிஸ்டன்ஸாக கன்வெர்ட் ஆகும், ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட்டாக கன்வெர்ட் ஆகும். ஓகே, ஒன் பை ஒன் பார்ப்போம். ஹேமர். ஸோ ஹேமரை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன பாடியோட ஃபார்ம் ஆகும், ப்ளஸ் ஷேடோ வந்து இந்த பாடியோட 3 டைம்ஸ் வந்து எக்ஸ்டென்ஷன் இருக்கும். இது வந்து ஃபஸ்ட்டு கண்டிஷன். இந்த ஃபஸ்ட்டு கண்டிஷனில் ஹேமர் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் நமக்கு ஒரு புல்லிஷ் ட்ரெண்டு கிடைக்கும். ட்ரெண்டு வந்து அப்பில் போகும். அதே மாதிரி ஹேமர் ரெட் கலரில் ஃபார்ம் ஆகிருக்கு சப்போர்ட் லெவலில் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம அடுத்த கேண்டிலுக்கு நம்ம வெயிட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம என்ட்ரி எடுக்கணும். ஏன்னா சப்போஸ் சப்போர்ட் லெவலில் இந்த ஹேமர் வந்ததுன்னா அடுத்த கேண்டில் நமக்கு ரெட் கலரில் ஃபார்ம் ஆகி முடிஞ்சதுன்னா கண்டிப்பாக அந்த சப்போர்ட்டு ரெசிஸ்டன்ஸாக கன்வெர்ட் ஆகிரும். அப்புறம் மார்க்கெட்டு கீழ் நோக்கி போகும். ஓகே, இதுதான் ஹேமரோட ஃபங்க்ஷன். ஸோ அடுத்தது ரெசிஸ்டன்ஸ் லெவலில் ஹேங்கிங் மேன்ங்கிறதும் ஹேமரும் ஒன்று தான், பட் அது வரக்கூடிய இடத்த பொறுத்து நம்ம நேம் வச்சுருக்கோம். ஓகே, ஸோ ஹேங்கிங் மேன்ங்கிறது ஒரு ஹேமர் ரெட் கலரில் ஃபார்ம் ஆகிருக்கு ஒரு லாங் ஷேடோவோட அப்படிங்கிறப்போ இது வந்து ரெசிஸ்டன்ஸ் லெவலில் இருக்குது. அப்போது அடுத்த கேண்டில் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண தேவையில்லையா, கண்டிப்பாக அது டவுன் ட்ரெண்ட் நோக்கி போகும் அப்படிங்கிறத நம்ம 80% நம்ம ப்ரெடிக்ஷன் பண்ணிடலாம். ஸோ அடுத்தது ரெசிஸ்டன்ஸ் லெவல் கேண்டில்ஸ்டிக்ஸில் ஹேங்கிங் மேன் க்ரீன் கலரில் ஃபார்ம் ஆகிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம அடுத்த கேண்டிலுக்காக வெயிட் பண்ணணும். இது செகண்ட் கண்டிஷனில். ரெட் கலரில் ஒரு பீரிஷ் வந்ததுக்கப்புறம் நம்ம ஒரு செல்லை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சப்போஸ் இங்கே ரெசிஸ்டன்ஸ் லெவல் கேண்டில்ஸ்டிக்ஸில் ஒரு க்ரீன் கலரில் ஹேமர் ஃபார்ம் ஆகிருக்கு, ஹேங்கிங் மேன் ஃபார்ம் ஆகிருக்கு அப்படின்னா அடுத்த கேண்டில் சப்போஸ் க்ரீன் கலர் வந்ததுன்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவல் சப்போர்ட் லெவலாக கன்வெர்ட் ஆகிரும், மார்க்கெட் அப் ட்ரெண்டை நோக்கி போயிடும். ஸோ இந்த 2 கண்டிஷனும் நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணி பை செல் எடுக்கலாம். ஸோ அடுத்தது சப்போர்ட் லெவல் கேண்டில்ஸ்டிக்ஸில் இன்வெர்டட் ஹேமர், ரெசிஸ்டன்ஸ் லெவல் கேண்டில்ஸ்டிக்ஸில் ஷூட்டிங் ஸ்டார்னு சொல்லுவோம். ஸோ ஹேமரை திருப்பி பார்த்தோம்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான். ஸோ ஒரு லாங் ஷேடோ, அந்த ஷேடோ 3 டைப்பில் வந்து ஒரு பாடி இருக்கும். ஓகே, அந்த பாடி 3 டைப்ஸ் ஆஃப் ஷேடோவில் இருக்கணும். ஓகேங்களா, அதாவது மேல் நோக்கி போன மார்க்கெட்டை செல்லர்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க, எகைன் கீழே கொண்டு வந்திருக்காங்க. இங்கே முடிஞ்சிருக்குது மார்க்கெட். ஸோ அதனால் இது அடுத்தது புல்லிஷ்க்கு ரெடியாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம ப்ரெடிக்ஷன் பண்ணுறோம். இது வந்து சப்போர்ட் லெவலில். அதே மாதிரி சப்போர்ட் லெவலில் ரெட் கலரில் கேண்டில் ஃபார்ம் ஆகிருக்கு அப்படின்னா நம்ம அடுத்த கேண்டில் என்ன மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கு அப்படிங்கிறத பார்த்து தான் நம்ம மார்க்கெட்டில் என்ட்ரி ஆகணும். சப்போஸ் ஒரு க்ரீன் கலர் ஃபார்ம் ஆகிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து மேல் நோக்கி தான் போகும். ஏன்னா இந்த கேண்டில் வந்து இது க்ளோஸ் மூழ்கடிச்சிருக்கு. அதாவது இதுவும் ஒரு பார்த்திங்கன்னா ஒரு புல்லிஷ் அண்ட் ஹெல்பிங் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கிறதுனால நம்ம கண்டிப்பாக ஒரு புல்லிஷ் ட்ரெண்டுக்காக வெயிட் பண்ணலாம். சரி, ரெசிஸ்டன்ஸ் லெவலில் ஷூட்டிங் ஸ்டார் ஃபார்ம் ஆகிருக்கு. அப்போது ரெசிஸ்டன்ஸ் லெவலில் இது ஷூட்டிங் ஸ்டார் வந்திருக்குன்னா கண்டிப்பாக அடுத்தது மார்க்கெட்டு டவுன் அப்படிங்கிறத நம்ம ப்ரெடிக்ஷன் பண்ணிடுறோம். இன்கேஸ் இந்த ஷூட்டிங் ஸ்டார் க்ரீன் கலரில் ஃபார்ம் ஆகிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம அடுத்த ஒரு கேண்டில் ரெட் கலராக இருக்கணும். சப்போஸ்
சப்போஸ் ரெட் கலராக இல்லாமல் ஒரு க்ரீன் கலராக இருந்ததா இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து பிரேக் பண்ணி சப்போர்ட்டாக கன்வெர்ட் ஆயிரும். அப்போ மார்க்கெட் மேல் நோக்கி போயிடும். ஸோ இந்த 2 கண்டிஷனும் கண்டிப்பாக நம்ம கோத்ரூ பண்ணி ஆகணும். தேர்ட் ஒன், சப்போர்ட் லெவல் கேண்டில்ஸ்டிக்ஸில் புல்லிஷ் என்ஹெல்பிங், ரெசிஸ்டன்ட் லெவல் கேண்டில்ஸ்டிக்ஸில் பியரிஷ் என்ஹெல்பிங் சொல்லுவோம். ஸோ ஒரு பியரிஷ் கேண்டில் வந்திருக்கு புல்லிஷ் என்ஹெல்பிங்கில். அந்த பியரிஷ் கேண்டில் ஒரு பெரிய புல்லிஷ் கேண்டில் வந்து மூழ்கடிச்சிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் என்ஹெல்ப் பண்ணியிருக்கு அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ இங்கே ஒரு பர்சன் இருக்காரு, இந்த பர்சன் இங்கேருந்து வியூ பண்ணுறப்போ இந்த கிரீன் கலர் கேண்டில் மட்டும்தான் தெரியும், ரெட் கலர் கேண்டில் தெரியாது. ஏன்னா இந்த கிரீன் கலர் கேண்டில் இந்த ரெட் கலர் கேண்டிலில் மூழ்கி அடிச்சிருக்கு. அதனால இது கண்டிப்பாக அடுத்த அப் ட்ரெண்டுக்கு போக வாய்ப்புகள் அதிகம். அதே மாதிரி பியரிஷ் என்ஹெல்பிங்கில் ஒரு கிரீன் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த கிரீன் கலர் கேண்டிலுக்கு அப்புறம் ஒரு ரெட் கலர் கேண்டில் பெருசாக ஃபார்ம் ஆயிருக்கு. அந்த ரெட் கலர் கேண்டில் இந்த கிரீன் கலர் கேண்டிலை என்ஹெல்ப் பண்ணதுனால அடுத்த மார்க்கெட் வந்து டவுன் நோக்கி போகிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அடுத்த சப்போர்ட் லெவல் கேண்டில்ஸ்டிக்ஸில் மார்னிங் ஸ்டார், ரெசிஸ்டன்ட் லெவல் கேண்டில்ஸ்டிக்ஸில் ஈவினிங் ஸ்டார். ஸோ இந்த மார்னிங் ஸ்டார் அப்படிங்கிறது மார்க்கெட் ரெசிஸ்டன்ட் லெவலிருந்து சப்போர்ட் லெவல் நோக்கி வந்துட்டு இருக்கு. ஸோ கண்டினியூஸாக ஒரு பியரிஷ் கேண்டில் ஃபார்ம் ஆகிட்டே இருக்கு, ஒரு 2-3 கேண்டில் ஃபார்ம் ஆகிட்டே இருக்கு. அதுக்கப்புறம் மார்க்கெட்டில் ஒரு சின்ன புல்லிஷ் இருக்கு, ஒரு சின்ன பாடி கொண்டு ஒரு மேலே கீழே பார்த்தீங்கன்னா ஒரு லாங் ஷேடோ ஃபார்ம் ஆகிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் ஒரு கேண்டில் வந்து இந்த பாடி கண்டிஷனையும் இந்த ரெட் கலரோட பாடி கண்டிஷனையும் ஒரு 80% வந்து கம்ப்ளீட் கொடுத்துருக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபார்மேஷன் வந்ததுக்கப்புறம் நம்ம ஒரு பைக் ரெடி ஆகலாம். ஸோ அதே மாதிரி ரெசிஸ்டன்ட் லெவல் கேண்டில்ஸ்டிக்ஸில் பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஸ்டார் ஃபார்ம் ஆகும். ஈவினிங் ஸ்டார் எப்படி ஃபார்ம் ஆகுனா கண்டினியூஸாக ஒரு புல் போயிட்டே இருக்கும், 2-3 கேண்டில் வந்து புல்லிஷ் போயிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு வந்து சின்னதாக ஒரு பாடி கொண்டு ஒரு பியரிஷ் ஃபார்ம் ஆகிருக்கும். ஸோ அப்போ நம்ம மார்க்கெட்டில் அடுத்தது ஒரு பியரிஷ் வருதா இல்லை எகைன் ஒரு புல்லிஷ் வருதான்னு வெயிட் பண்ணணும். சப்போஸ் ஒரு பியரிஷ் கேண்டில் வந்திருக்கு, அந்த பியரிஷ் கேண்டில் இதுக்கு முன்னாடி இருந்த அந்த ரெட் கலர் கேண்டிலோட பாடியை க்ளோஸ் பண்ணி கொடுத்துருக்கு அப்படின்னா நம்ம தைரியமாக என்ட்ரி ஆகலாம் செல் ட்ரெண்டுக்கு, டவுன் ஃபாலுக்கு. இதுதான் நம்ம மார்னிங் ஸ்டார்னு சொல்லுவோம், இது ஈவினிங் ஸ்டார்னு சொல்லுவோம். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஸ்பின்னிங் டாப் புல்லிஷ், ஸ்பின்னிங் டாப் பியரிஷ்னு சொல்லுவோம். ஸ்பின்னிங் டாப்புங்கிறது இந்த மாதிரி ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆகிருக்கும், கொஞ்சம் இது கொஞ்சம் ஷேடோ கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ இதுவும் அதே மாதிரி தான், மார்னிங் ஸ்டார் ஈவினிங் ஸ்டார் மாதிரியே தான். என்னென்னா இந்த ஸ்பின்னிங் டாப்போட பாடி கொஞ்சம் பெருசாக இருக்கும். சப்போஸ் இதில் மார்னிங் ஸ்டாரில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு டோஜி கூட வரலாம், ஒரு நார்மல் டோஜி ஃபார்ம் ஆகலாம், இல்லை ஒரு லாங் லெக்டு டோஜி கூட ஃபார்ம் ஆகலாம். ஓகே, பட் ஸ்பின்னிங் டாப் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஒரு சின்ன பாடி கண்டிப்பாக வந்திருக்கணும். ஸோ இதுவும் டவுன்ஃபால் நோக்கி வந்துட்டு இருக்கு, ஒரு புல்லிஷ் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. எகைன் இந்த புல்லிஷ் வந்து பார்த்தீங்கன்னா மேல் நோக்கி இந்த 2 கேண்டிலோட பாடியும் மேல் நோக்கி இந்த கிரீன் கலர் கேண்டில் கம்ப்ளீட் கொடுத்துருந்தா மட்டுமே நம்ம அடுத்தது புல்லிஷ் ட்ரெண்ட் ரெடி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி ரெசிஸ்டன்ட் லெவலில் கண்டினியூஸாக அப் ட்ரெண்டில் போயிட்டு இருக்க ஒரு மார்க்கெட் ஒரு சின்ன ஒரு செல்லர்ஸ்னால ஒரு ஸ்பின்னிங் டாப் ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த ஸ்பின்னிங் டாப்பும் இதுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு கிரீன் கலரோட பாடியும் கம்ப்ளீட்டாக க்ளோஸ் கொடுத்துருந்தா நம்ம செல் ட்ரெண்டுக்கு ரெடி ஆகலாம். அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா சப்போர்ட் லெவல் கேண்டில்ஸ்டிக்ஸில் டோஜியும் ரெசிஸ்டன்ட் லெவல் கேண்டில்ஸ்டிக்ஸ் டோஜியும் பார்ப்போம். ரெண்டும் பெரிய வித்தியாசம் கிடையாது, எல்லாமே சேமாக தான் இருக்கும். ஸோ லாங் லெக் நார்மல் ரெண்டுமே சேமாக இருக்கும். இந்த ட்ராகன் ஃப்ளை வந்ததுன்னா நமக்கு வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு அப் ட்ரெண்ட் நோக்கி போகும் அப்படிங்கிறத ஒரு பாயிண்ட் அவுட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கிரே ஸ்டோன் டோஜி, அதாவது மார்க்கெட் பையர்ஸ் வந்து மேல் நோக்கி கொண்டு போயிட்டு எகைன் கீழே செல்லர்ஸ் கீழே கொண்டு வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. இங்கே செல்லர்ஸ் கீழ் நோக்கி கொண்டு வந்துட்டு பையர்ஸ் மேல் நோக்கி கொண்டு போய் முடிச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கேண்டில் வந்தால் கண்டிப்பாக நம்ம அடுத்த கேண்டில் வெயிட் பண்ணி ஆகணும். ஸோ டோஜிங்கிறது வந்து பையர்ஸ் ஈக்குவல் டு செல்லர்ஸ், 2 பேரும் ஈக்குவலாக இருக்காங்க அப்படிங்கிறது. ஸோ அடுத்த கேண்டிலில் நமக்கு ஒரு கிளாரிட்டி கிடைச்சிடும், பையர்ஸ் வந்து ஆதிக்கம் பண்ணுறாங்களா இல்லை செல்லர்ஸ் அதிகம் பண்ணுறாங்கிறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஸோ இதுதான் இந்த கேண்டில் ஸ்டிக்ஸோட திங்ஸ். ஸோ இதை மட்டுமே இந்த 6 கேண்டில், அதாவது பையர்ஸ் செல்லர்ஸ் 2 பேரும் ஃபைட்டிங்கில் நடக்கக்கூடிய விஷயத்தில் தான் இந்த சார்ட் ஃபார்ம் ஆகுது. ஓகே, ஸோ இதை நம்ம கேண்டில் ஸ்டிக்ஸை மட்டும் ஒரு தரவாக நம்ம ரீட் பண்ணிட்டோம்னா மார்க்கெட்டில் எகெயின் நம்மளோட ப்ராஃபிட் கண்டினியூஸாக நம்ம கொடுக்க முடியும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.